ஸ்ரீமஹாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராதா தேவி மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் விருஷபானுஜாய வித்மஹே கிருஷ்ண பிரியாய தீமஹி தன்னோ ராதா பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஓம் விருஷபானுஜாய வித்மஹே, அதாவது நம்ம ராதா தேவி ஆனவள் விருஷபானு என்பவரின் புதல்வியாக இருக்கலாம். அதாவது விருஷபானு என்பவரோட பொண்ணுதான் நம்மளோட ராதா தேவி. விருஷபானுஜாய வித்மஹே கிருஷ்ண பிரியாய தீமஹி, அதாவது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தவளாக, கிருஷ்ண பகவானுக்கு பிரியமானவளாக இருக்கலாம் ராதா தேவி. விருஷபானுஜாய வித்மஹே கிருஷ்ண பிரியாய தீமஹி தன்னோ ராதா பிரச்சோதயாத், அதாவது அழகான சுரூபத்தோட விருஷபானுவின் மகளாக கிருஷ்ணரின் பிரியமானவளாக இருக்கும் ராதாவுக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். இந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த எறும்பு இந்த ஆத்துல இந்த நதியில அடிச்சுக்கிட்டு போகும்போது, அந்த நேரத்துல அந்த இலை மீது இருக்கும்போது எப்படியோ ஒரு கப்பல் ஆடி ஆடி போகும்போது எப்படி அதுக்குள்ள இருக்கும் மனிதர்களுக்கு பயமாக இருக்குமோ, அதே போல இந்த இலை ஆடி ஆடி போகும்போது இந்த இலை இப்ப முழுகிடுமோ என்று பயந்துகிட்டே இருக்காம் அந்த எறும்பு. இந்த மாதிரி ஒரு பயத்தோட இருக்கும்போது, கலக்கத்தோட இருக்கும்போது டக்குன்னு அதுக்கு பகவானை யோசிக்கணும், பகவானை பற்றியே நினைக்கணும், அவர் இறைவன் தான் நம்மளுக்கு உதவி செய்வார் என்று நினைத்து அந்த கடவுளை கூப்பிடுறதுதான் இந்த எறும்பு. இந்த மாதிரி எறும்பு கடவுளை கூப்பிடும் போது அங்க கடவுள் சொர்க்கத்திலேருந்து இந்த எறும்பு கூப்பிடுறதையும் கேட்கிறாராம். கேட்ட உடனேயே அவர் பதிலுக்கு அந்த எறும்பு கிட்ட எதுவும் சொல்லல. அந்த எறும்பு கிட்ட ஏதாவது சொல்லி அந்த நேரத்தை வீணாக்கிட்டா அந்த நேரத்துக்குள்ள எறும்பு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அதுக்குள்ள அந்த பகவானுக்கு இந்த எறும்பு கூப்பிடுறது கேட்ட உடனேயே வானத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு கழுகு அதுகிட்ட பகவான் சொல்றாராம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கு அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா இந்த கழுகு மேல பறந்துட்டு இருக்கும் போது அதுக்கு எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. அதனால பகவான் கரெக்டா மேப் மாதிரி போட்டு தராராம். இந்த இடத்துல ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு நதி இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, அது கூட ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக போகும். ஃபோர்ஸா போகும்போது அந்த இடத்துல ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரு மீனை நான் பார்த்தேன், அந்த மீன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அதை போய் சாப்பிடு என்று சொல்றாராம் உங்களோட கடவுள். இதை கேட்ட உடனேயே அந்த கழுகுக்கும் ஒரே சந்தோஷமா இருந்தாம். ஏன்னா கழுகுனாலே இந்த மீன், இந்த ஆத்துல போற மீன், அப்புறம் அங்க இருக்கிற அந்த மான் அதெல்லாம் சாப்பிடுற ஒரு விஷயமாக, ஒரு உயிரினமாக தான் இருக்கும். அதனால இந்த பறவை, இந்த கழுகு அந்த பச்சை நிறத்தில் இருக்கும் மீனை பிடிக்கிறதுக்காக கீழே வர்றதுதான் வானத்திலேருந்து. வரும்போது அந்த கடவுள் சொன்ன மாதிரியே, அந்த மேப்ல எங்க இருக்குன்னு சொன்ன மாதிரியே அங்க போறதாம். அங்க போன உடனே அந்த காட்டை பார்த்துட்டு அந்த காட்டுல இருக்கும் அந்த நதியையும் பார்க்கறதாம். நதியை பார்க்கும்போது இந்த நதியில தான் இப்போ இது நதி கடல்ல சேர்ற ஒரு இடமாம் அது. அதற்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கழுகு நிக்கிறதாம். ஏன்னா அந்த கழுகுக்கு தெரியும் எந்த ஒரு நதியாக இருந்தாலும் அது கடல்ல தான் சேரும் என்று. அதனால அந்த நதி கடல்ல சேரும் போது அந்த நதியில அடிச்சுக்கிட்டே வர அந்த பச்சை நிற மீனும் அங்கதான் வந்தாகணும், அப்ப நான் அதை பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட நிக்கிறதாம் அந்த இடத்துல அந்த கழுகு. இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும் போதே அந்த கழுகுக்கு அந்த பச்சை நிறத்துல இருக்கிற மீன் கண்ணுல படுறதாம். அதை பொறுத்த வரைக்கும், அந்த கழுகை பொறுத்த வரைக்கும் அது மீன் தான். ஆனால் அதுக்கு உண்மையாக தெரியாது அது ஒரு இலை, அந்த இலை மீது ஒரு எறும்பு உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த எறும்புக்கு அது இப்போ உதவி பண்ண போறதுன்னு அந்த கழுகுக்கு தெரியாதாம். அதனால என்ன பண்றதுன்னா அந்த கழுகு அந்த பச்சை இலை வந்த உடனேயே டக்குன்னு அந்த இலையை தன்னோட அலகால, அதோட பீக்கால அப்படியே எடுத்து கரையில போடுறதாம். போடும்போதே கடவுள் நம்ம சொன்னது கேட்டார், நமக்கு உதவி செஞ்சுட்டார், ரொம்ப நன்றின்னு கடவுளை பார்த்து கை கூப்பி வணங்குறதாம் இந்த எறும்பு. வணங்கின உடனேயே நம்ம தரைக்கு வந்தாச்சு, இங்கேருந்து முதல்ல கிளம்பணும்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறதாம் அந்த எறும்பு.
இப்படி ஓடிட்டு இருக்கும்போதே அது பின்னால திரும்பி பார்த்து, சரி கடவுள் தான் நம்மளுக்கு உதவி பண்ணாரான்னு பார்க்கும்போது, திரும்பி பார்த்தால் ஒரு கழுகு அங்க அந்த இலைய வந்து சாப்பிட்டுட்டு இருக்காம். இதை பார்த்த உடனேயே, ஓஹோ! கழுகின் ரூபமாக கடவுள் நமக்கு வந்து உதவி செஞ்சிருக்கார். இந்த கழுகு நமக்கு உதவி செஞ்ச காரணத்தினால், இதற்கு நம்ம மறு உதவி, மறு உபகாரம் செஞ்சாகணும். அப்பதான் என்னோட நன்றி கடன் தீரும் என்று நினைக்கிறதாம் இந்த எறும்பு. இதற்கப்புறம் என்ன நடக்கிறது? இந்த எறும்பு அதோட நன்றி கடனை தீர்க்க முடிஞ்சதா? நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.